வீட்டில் இருக்கிற பசங்களுக்காகவே தனியாக குக் பண்ணுறதா இருக்குது. காரம்னால சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டில் இந்த மாதிரி மஷ்ரூம் புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 கொத்து போல புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு வெங்காயம்லாம் ப்ரௌனாக வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்த பிறகு ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால், 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா கொதி வரும்போது 20 நிமிஷம் போல ஊற வச்சிருந்தா பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. 2 விசில் விட்டு பிரஷர் ஃபுல்லா போனது ஓபன் பண்ணிட்டு மேல நெய் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் புலாவ் ரெடி. கூட குருமா, சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.